ஏட்டி எனக்கு சரியான ஆத்திரம் பார்த்துக்க. எம்மா நம்ம ஆசைப்பட்டு துணிக்கடை வைக்கணும்னு நினச்சோம். இந்த எடுபட்ட சிரிக்கி நம்மளை சேர்த்துக்காம அவ கூட சேர்ந்தால. அப்போ பின்ன ஆப்ப அடிப்பாதான் இல்லடி. இதில் பார்த்தா நீ கோச்சிக்காத. இந்த டயானா இருக்காளே, இந்த டயானா எப்போவுமே நியாயமாக இருப்பாடி ப்ராடாக இருந்தாலும். ஆனால் இவளுக்கு என்ன ஆசை தெரியுமா, இந்த பார்வதிக்கு நம்ம மட்டும் வச்சுக்கணும்னுட்டு போட்ட லாபத்தையும் போட்ட மேற்கொண்டு வந்த அசலையும் எல்லாத்தையும் சேர்த்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டு நான் மட்டும்தான் ஓனராக இருப்பேன்னு சொல்கிறாளாட்டி இந்த பார்வதி. பயங்கரமான எடுபட்டபடி அவ எல்லாத்தையும் இந்த ஊரையே விற்று உலையில போட்டுக்கணும்னு ஆசை, ரொம்ப ஆசை பார்த்துக்க. பின்ன விடுவாளா அவ யார் போலீஸுக்காரன் பொண்டாட்டியாச்சே. எப்படியெல்லாம் பணத்துக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ எப்படிலாம் சுற்றிக்கிட்டு திரிஞ்சிட்டு கிடந்தவ இப்போ விட்டுருவாளான்றன. பொல்லாத ஆளு டீவ இல்லட்டி, ரெண்டு பேரும் நல்லா அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு சரிஞ்சுக்கிட்டோம். நம்ம உக்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும் இன்னைக்கு. இந்த இவ்வளோ இவ்வளோ கடை வைக்கிறாளுவலேன்னுட்டு நம்ம தானே முத கடை போடணும்னு சொன்னோம். ஏதோ ஒரு எடுபட்ட சிரிக்கி நம்ம பேசனத்தை காது கேட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்து நல்லா போய் இவகிட்ட சொல்லி வச்சு இவ்வளோ கடை ஆரம்பிச்சிட்டாளுவோ. இப்போ ஊருக்கார சிரிக்கும் எல்லாரும் இவ்வளோ கடைக்கு போய் தான் சாமஜட்டு துணிமணி எல்லாம் கறி வாங்குறாளுவோ, அடுத்தது சிக்கன் வாங்குறாளுவோ, பொரிச்சது வாங்குறாளுவோ, துணி வாங்குறாளுவோ, சட்டி பாடி எல்லாம் வாங்குறாளுவோ. எடுபட்டவளுவோ. இனிமேல் நம்ம கடை போட்டால் எடுபடு மாடி. எட்டி சொல்லி எனக்கு அதே பெரிய எரிச்சலாக இருக்கட்டி, எரிச்சலா. எப்படியாவது இவ்வளோ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாவட்டுங்கிறன. அப்போ தான் நம்ம வந்து கடை வச்சு பிழைக்க முடியும். எம்மா நல்ல எண்ணம் பாரு. ஏற்கனவே ஊருக்குள்ளே எல்லாத்தையும் சுற்றி புட்டுமே வளைச்சிக்கிட்டோமே, இன்னும் நம்ம போட்டு கடை வைக்கிறோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறோம். இப்போ துணி கடை வைக்கணும்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் வச்சுவிட்டாளுவோ எடுபட்டவளுவோ. அடுத்தது நம்ம சும்மா சொல்லி பாரு காய்கறி கடை வைக்கணும்னு நாளைக்கே வச்சிருவா. இந்த கிறுக்கு இருக்காள் இந்த பார்வதி, பொறாமல் பிடிச்ச செக்காலத்தையார். இவ தாண்டி எல்லாத்தையும் பார்த்து விடுவா. நீ என்ன நினச்ச, நீனு நம்ம என்ன நினைக்கணும் என்ன செய்யணும்னு நம்ம ஆசைப்பட்டு சரி செய்வோம்னு பணத்தை ரெடி பண்ணுறதுக்குள்ளே அவள் கடையை வச்சிருவா. இப்போ கேட்டால் அந்த அளவுக்கு பணம் கொட்டி கிடக்குட்டி. பின்ன என்ன கறி விற்கிறா, ஆடு விற்கிறா, ஆட்டு முடியை கூட விட மாட்டாளுவோ. அவள் புருஷன் எங்கள் பக்கத்தில் நம்மக்கிட்டே வர கஸ்டமர் எங்கிட்டாவது வேறு பக்கம் போயிடுவாங்களோன்னு அந்த கடைக்கு சாமான் வாங்க வரும்போதே கேள்வி கேட்பானாட்டி அந்த பையன். அந்த காளியப்பன் தான் சொல்கிறேனே, அவள் புருஷன்காரன். அவன் என்ன செய்வானா, எங்ககிட்ட சாமான் வாங்குறதா இருந்தால் வாங்கு, இல்லைன்னா எங்கிட்டும் போகக்கூடாது. போனீங்கன்னா அப்புறம் இந்த பக்கம் வரவே முடியாது. எங்கள் கையில் காசு பணம் இருக்கும்போது மட்டும் வந்து வாங்குறீங்க, காசு பணம் இல்லைன்னாக்கா எங்கிட்டாவது காசு பணம் இருந்தால் எங்கிட்டாவது போய் வாங்கிக்கிறீங்களே. நாங்கள்னா இழிச்சவையா, உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன இழிச்சவையானு. அவன் அப்படிப்பட்ட பொண்டுக செட்டி, சரியான பொண்டுக செட்டிட்டியாவான். நம்ம என்னத்தை சொல்கிறது. அந்தமாரி ஊரையே வளைச்சி வச்சுக்கான் புருஷங்காரன் ஒரு பக்கம். இந்த சிரிக்கி இருக்கிறாளா, ஐயா சாமி எவளாவது கறி எந்த கடையிலாவது வாங்க போடுவான்னு இவளே கூடையா கையில் தூக்கிக்கிட்டு கிளம்பிடுறா. எல்லாம் இப்போ ஹோம் டெலிவரி ஆகிடுச்சு. ஹோம் டெலிவரி ஆகிறது தப்பு கிடையாது, இருந்தாலும் அடுத்தவங்கள வாழை விட்டுட்டு தானே பார்க்கணும். ஏன் சாமி நம்ம இந்தமாரி எதுவுமே எங்கிட்டும் பார்க்கலட்டி சொல்லி. இருந்தாலும் எனக்கு ரொம்ப எரிச்சலை தான் ஆகுது. நீ என்ன நினாச்சாலும் அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படலை. ஆனாலும் டயானா நல்லா தான் கேட்குறா. இங்கே பாரு, வந்த லாபத்தில் சேர்ந்து பண்ணும்போது இப்போ ஊன்னு இழிச்ச, இப்போ வந்து எனக்கு பங்கை கொடுக்குறேன், லாபத்தை கொடுக்குறேன், அசலை கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ நீ மட்டும் எல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சுவிட்டு அன்னைக்கு உங்ககிட்ட காசு எல்லாத்துக்கு என்னை சேர்த்து வச்சு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி கட்டி விட்ற நீனு, உன்னை என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன்னு அவ சொல்கிறா. இவ என்னென்னா நல்லவ மாரியே நடிக்கிறா பாருட்டி இந்த பார்வதி. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு டயானாவும் பிடிக்கல தான். ஆனால்
ஆனால் இந்த விஷயத்தில் இவளே வாழணும், இவளே இந்த ஊரில் நான் நீர் நிலம் காணி பூமின்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா வாழணும்னு நினைக்கிறாள. இந்த ஊரில் இவ மட்டும்தான் குடும்பம் நடத்துகிறாள, மற்றவங்களாம் என்ன கூத்த அடிக்கிறாங்க. எனக்கெல்லாம் வர்ற ஆத்தத்துக்கு என்ன தான் வருதுன்னு தெரியலடி சொல்லி. நீ என்னத்த கதை கண்ட, கம்முன்னு உட்காரு. உன்கிட்ட இந்த பார்வதி ஏதாவது வந்து சொன்னான்னு வச்சுக்கா, எனக்கு அவளுக்கு ஏற்கனவே 7ஆம் பொறுத்த என்கிட்ட எதுவும் பேசதட்டி அப்படின்னு சொல்லிவிடு. அப்போ தான் இது சரிப்பட்டு வரும். இல்லை நம்ம எப்படி கடை வைக்கிறது? ஏன்னா நம்ம கடை வைக்கக்கூடாதுன்னு தான் இவன் போட்டி போட்டு டக்கு 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 டக்குன்னு கடை வச்சாலுவா. இப்போ கடையை 2ஆக பிரித்து அவள் கேட்குறா அவள் பங்க, இவ கேட்குறா இவ பங்க. அப்போ இது 2 பேரும் முட்டிக்கிட்டு கிடக்கட்டும், ஊர் 2 பேட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற கதையை நம்ம வேறு கடை பக்கத்தில் ஒரு கடையை பிடிச்சி நல்லா பெருசாக வச்சுவிடுவோம் டீ. அப்போ தானே நம்ம கடைக்கு நல்லபடியாக சாமான் எல்லாமே விற்கணும். நம்ம சூப்பர் மார்க்கெட்டு மாரி துணி ஒரு மாடி, சாமான் சட்டு ஒரு மாடி, நகை ஒரு மாடி, எல்லாமும் இந்த சரணா சொசு வச்சுருக்குறாங்களே அந்த மாதிரி நம்மளும் வைக்கணும் டீ. வச்சாதான் சரிப்பட்டு வரும் இவ்வளோளுக்கு. எம்மா திமுரு, கொஞ்சம் நஞ்ச திமுரு ஏ சாமி. ஆனால் ஆமாட்டி, நீ சொல்கிறது கரெக்டு தான் பாரு. எப்படியெல்லாம் நம்மளாம் கடை வச்சிடக்கூடாதுன்னு அவளுக்கு கெட்ட நான் கேடு புத்திட்டி இருக்கட்டும், நல்லா உதச்சிக்கட்டும், செவனோன்னு கம்முன்னு கண்டுக்காத உட்காருவான். மிச்சம் கிஞ்சருக்கு கொண்டு வந்தியா என்ன இதுங்க 2த்தையும் பின்னாடி காணும், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். ஏற்றி இதுங்க என்ன தான் ஆனை நட பொண்ணு நடன்னு போட்டுக்கிட்டு வருதோ தெரில. பொண்ணு இருமணி பூ இருமணி என்ன உட்காரு பார்ப்போம். கம்முன்னு காதலை மட்டும் தான் வாங்கணும். இங்கே உக்காந்துருக்க ஆளுவல என்ன ஏது ஒரு வார்த்தை கொடுத்தாளுவலா, ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு வார்த்தைக்கு வந்தாளுவலான்னு கேட்பா இந்த பார்வதி. கடைசியில் போய் அவள் மைத்தை பிடிச்சி ஆய வேண்டியதான். ஏட்டி நாங்கள் கணக்கு போட்டு வைப்போம், நீ அதுக்கட்லையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காசு கொடுத்து பணம் கொடுத்து கடை வைப்பிய. நாங்கள் செய்யலான்னு திட்டம் போடுறதுக்குள்ளே நீ எல்லா வேலையும் பார்த்துட்ற. ஏட்டி எனக்கு ஒரு திட்டம் தோணுது டிசையா. ஏன் நம்ம இந்த சண்டையிலே பெரிய லாபமாக ஒரு சும்மா ஒரு இதை சொல்லிடக்கூடாது. நம்ம சொன்னோம்னா தான் எல்லாத்தையும் காப்பி அடித்து கடை வைக்கிறாள. அப்படி நம்ம நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு கடையை வைக்க போகிறோம்னு சும்மாச்சிக்கு சொல்லுவான். அவள் போய் அதை நாளைக்கே வச்சுவிட்டானா அவள் அவ்வளோதான் க்ளோஸ்டி. என்னடி சொல்கிற? என்ன சொல்கிற? நான் சொல்கிறது கரெக்டா? என் ஐடியா ஓகேவாட்டி? எடி செய்யா? இப்போ தாண்டி எனக்கு ஃப்ரெண்டு மாரி நீ யோசிச்சிருக்கிற. உட்காரு என்ன அதை பற்றி பேசுவோம், என்னத்தை நம்ம சொல்லலாமுன்னு. இங்கே ஆரட்டி என்கிட்ட தேவையில்லாமல் பேசிட்டு கிடக்காத. சொல்லிவிட்டேன் சொல்லி உன்னைய. என்னமோ அன்னைக்கு பணம் கொடுத்த அதான் உன் பணத்தையும் அசலையும் உன் லாபத்தெல்லாம் தூக்கி கடைசி வச்சுல உன் மூஞ்சில. என்னடி திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிற? இங்கே யாரு நீ வந்து பெரிய போலீஸ்காரன் பொண்டாட்டியா இருந்தா நான் பெரிய கோழி கடைக்காரன் பொண்டாட்டிடி. இவன் புருஷன் கையில் துப்பாக்கி இருந்தா என் புருஷன் கையில் கத்தி இருக்கு பார்த்துக்க. கோழியை வெட்டுற மாதிரி வெட்டி போட்டுரும் பார்த்துக்க. வெட்டி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சு. உனக்கு இந்த காசும் அசலும் கொண்டு போய் கொடுத்து உன்னை முடிச்சு விட்டோம்ல. திரும்ப நம்ம கடையில் பங்கு இருக்கு கிங்கு இருக்குன்னு கிட்ட கிடக்குற. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்க. ஏன் பேச வந்துட்டா எப்படிலாம் ஆசைப்படுறா பாரு அடுத்து வச்சு ஒத்துக்கு. அடியே யாருக்கு ஆசைப்படுறது? நீ தாண்டி ஆசைப்படுற. அன்னைக்கு உனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே காசு போடுறதுக்கு துப்பு இல்லாமல் தானே என்கிட்ட வந்து கேட்ட. சரியான ஃப்ராடு போர்ட்டொட்டி நீனு. என் வீட்டுக்கு கறி தூக்கிட்டு வந்து கொடுத்தே என் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது என் புருஷன் தேவைப்பட்டாரு. அடுத்தது அவர் காசு கொடுத்து ஒரு கடை வைக்கிறதுக்கு இந்த 1 லட்சம் நீ போடுன்னு சொல்லி பார்ட்னர்ஷிப் மாதிரி கொடுத்ததுக்கு நீ அந்த காசை நல்ல 10க்கு 100 சம்பாரிச்சு என்கிட்ட பொய் கணக்கு காட்டி வந்த லாபம் 5 லட்சம் தான் சொல்லி 5 லட்சத்தை தூக்கி மூஞ்சில ஏறிறியா? உன்னை நான் என்ன பண்ண ஸ்டே ஆர்டர் வாங்கிட வேண்டி கோர்ட்டுக்கு போய் நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க. அதாவது கடையை நீயும் நடத்த முடியாது நானும் நடத்த முடியாத அளவுக்கு பண்ணி விடுவோம் பாரு. நான் நடத்தலைனாலும் பரவாயில்ல, என் புருஷன் மாசான 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு டி. நீ என்னடி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. ஆமா உழைச்சி சம்பாரிச்சு எடுத்துக்கிட்டு வந்தா தெரியும். ஊரடிச்சு உலையில கொட்டினா அப்படித்தான் இருக்கும். என்ன பேசுற அளவு பேச்சு. இதை கேட்க ஆள் இல்லை பாரு. நாங்களாம் கறியை வெட்டுறோம் முட்டி. அந்த கோழியை வெட்டுறதுக்கு நாங்கள் என்ன கழுத்து எங்களுக்கு வலிக்கும்னு உனக்கு தெரியுமா? உன் புருஷன் மெனுக்கா வந்து 4 பேரை துப்பாக்கியில் டுப்புன்னு சுட்டுட்டா பெரிய ஆளோ அவரு. என்னம்மா அவர் தான் சம்பாதிக்கிறாரு 5 லட்சம். நாங்களாம் என்ன கேவலம் போயிட்டோமா? உனக்கு தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காதடி டயானா. இவ்வளோ நாள் வரைக்கும் உன் ரகசியத்தெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். இனி எல்லாத்தையும் வெளியில் சொன்னோன்னு வச்சுக்கியேன் உன்
வானம் சிரிச்சு விடும், கப்பல் ஏறி விடும் பத்துக்க. என்னமோ பேச வந்துட்டா பேச்சு. ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு போற வேலையை பாரு. நீ காசு கொடுத்த நீ பெரிய இவளை, அதைத்தான் உன் காசு திருப்பி கொடுத்துட்டோம்ல, அப்புறம் என்ன வேந்து கிடக்கு. இதுல வர ஸ்டே ஆர்டர் வாங்க போறலாம், ஸ்டே ஆர்டர். உங்க மொகர கட்டிக்கு பெரிய இதுக்கே உனக்கு இவ்வளோ பொறாமையா இருக்கே. இன்னும் பாரு, 10 நாளுக்குள்ள நான் எப்படியாப்பட்ட கடையெல்லாம் மாற்றி வைக்க போறேன்னு மட்டும் பாரு. அப்போ என்ன பண்ணுவ, நாண்டுகிட்டு செத்துருவியோ எட்டி எடுபட்டவளை. நல்ல சண்டை சூடு பிடிக்குது டீ. ஏச்சி என்னடி இவளோட ரகசியத்தெல்லாம் அவ சொல்கிறன்றால என்னவா இருக்கும்? சரி சரி கேட்போம். கேட்குற வரைக்கும் கேட்டு கேட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்போ தானே நம்ம தனிப்பட்ட முறையில் டயானாவை போட்டு வெளுத்து கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏச்சி என்ன நம்ம பேசுகிறாலும் 2 பேரும் ஆனால் களவாணி சிரிக்குவோதான் டீ. என்னம்மா இன்னும் 10 நாளுக்குள்ளே வர இந்த பார்வதி பெரிய கடை ஆரம்பிக்க போகிறாளாம. ஐயா ஐயா எனக்கு வயிற்றே எரியுது பாரு. நம்ம கடை போடுறதுக்கு இவ விடவே மாட்டா போடுறக்க. ஏட்டி நம்ம ஏன்ட்டி இந்த கும்பகோணம் சிதம்பரம் பக்கத்தில் போயிட்டு இந்த சாமான், பித்தளை சாமான், இந்த வெங்காயம் சாமான் எல்லா சாமத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏன் பெரிய பர்னிச்சர் கடை வைக்கக்கூடாது? சில்வரு பர்னிச்சர்னு போட்டு நல்ல புதுக்கோட்டையில் அதுக்கும் நம்ம சாமஞ்சட்டெல்லாம் போட்டு கடையை போட்டு பெரிய பாத்திர கடை வச்சோம்னா நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். இப்படி துணியை விட அதான் இப்போ ஒரு குண்ணா எடுக்க போனாலும் 150 250 சொல்கிறாங்களே. வாங்குகிற இடத்துல அது பார்த்துக்கிட்டோன்னா அது கிலோ கணக்கில் வெயிட்டு போட்டு தட்டி தர்றாங்க. இங்கே என்னமோ அவ்வளோ விலை விற்கிறாங்க. பேசாமல் அந்த கடை வச்சு விடுவோம் மட்டி. இவளை பார்த்தா இவ சரியான நான் பொறாம காரியட்டுக்கிட்டி. இந்த பார்வதி யாரையும் முன்னாடி விட மாட்டா. இவளை எதாவது பண்ணி இவளை எத்தோ ஒன்று பண்ணி இவ்வளோ ஊரை விட்டு துரத்தன முட்டி. இவள் இருக்கிற வரைக்கும் நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய பாதிப்பாக இருப்ப பாரு. நீ சொல்கிறது கரெக்டு தான். இருக்கட்டும் ஏட்டி, நீ சொல்கிற மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு போனால் இந்த பாத்திரத்தெல்லாம் வாரிக்கிட்டு வந்து இங்கே பெரிய கடை சோறும் போட்டுடலாம் டீ. ஏட்டி நான் என்ன கேட்குறேன், என் புருஷங்கிட்ட 2 லட்சம் கட்டத்துக்கே ஓடி போயிட்டேன். அந்த தீபாவளின்னு கூட பார்க்காத. உன் புருஷங்கிட்ட நீ 2 லட்சம் கட்ட அந்த ஆள் ஒன்றை போட்டு உதச்சி பெட்டில் கிடக்குறான். இப்போ அந்த ஆள் அக்கா புருஷங்கிட்ட கேட்டோம்னா அவர் ஐயோ பயங்கரமான கஞ்சம் கருமி எங்கத்தை தூக்கி கொடுக்க போகிறாரு. யாரு நமக்கு உதவுறது? எப்படி நம்ம கதை வச்சு நம்மளும் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போகிறது? ஒரு கடை வச்சோம்னா சூசோ ஏட்டி கடை பேருன்னா அன்றைக்கி வச்சோம்ல சூசேப்பா பாசே சூசா நல்லா இருக்குல்ல. இதுமாரி வச்சு அங்கேயும் பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணணும் முட்டி. எனக்கு அதுதான் பெரிய ஆசை பார்த்துக்க. இவ்வளோலாம் இருக்கிறா பாரு. இவளுக்கு இந்த பார்வதிக்கெல்லாம் என்ன தெரியும் நினைக்கிற? இந்த ஊரை விட்டு வெளியில் போவே தெரியாதுட்டி. அதாண்டி இந்த ஊருக்குள்ளே பிழைக்கிறா. ஆனால் அதையும் சும்மா விடக்கூடாது. இந்த ஊரில் நம்ம பெரிய ஒரு பர்னிச்சர் கடை, ஒரு பாத்திர கடை வச்சு ஆகணும் பாரு. இருக்கட்டும் சரி, அது கிடக்கட்டும். இந்த இந்த அக்கா எங்கே போய் தொலைஞ்சிச்சு? எம்ம நேரமாக வந்துக்கிட்டு இருக்குதுவா? ஒரு போனை போடு எங்கே கிடக்குதுன்னு. ஆனால் இருட்டி இவ ஒருத்தி இங்கே நடக்கிற கதையை பேச ஏதோ வர்ற நேரத்துக்கு வரட்டும். இப்போ என்ன அவசரம்? எங்கிட்டாவது நிற்குங்க. யாரையாவது பார்த்துச்சுன்னா உடனே நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்கன்னு கேட்டுவிட்டு வரத்தை விட்டுவிட்டு உட்காந்து அவங்க குடும்பத்துக்காக அவங்க மாமியார் என்ன பண்ணாங்க, அவங்க நாத்தனார் என்ன பண்ணாங்க, அவங்க குழந்தைய என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வரும் இந்த அக்கா. பைத்தியம்னாலும் பைத்தியம் முட்டி. இது கூட இருக்கவே முடியாது பார்த்துக்க. சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு கிடக்கட்டும். நம்ம இங்கே நடக்கிறத கேட்போம். நீ பார்.